பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்ல, கிருபை இரக்கமும் நிறைந்தவர். தொடர்ந்து அந்த ஆண்டவரை துதித்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள், இணைந்து பாடி அந்த தேவாதி தேவனை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். காலை நேரத்தில் ஏசப்பா உங்கள் மார்பில் சாய்ந்து கொள்கிறேன் என்ற ஒரு பக்தன் அழகாக பாடியிருக்கிறார். நம்ம பாடி தேவாதி தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்கிறேன். கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்கிறேன். கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாஞ்சுகிறேன். கால நேரத்தில ஏசப்பா பணிந்து தொழுகிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், நீங்கதான், உயிரும் நீங்கதான். அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், உறவே நீங்கதான், உயிரே நீங்கதான். கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்ந்து கொள்கிறேன். கால நேரத்தில ஏசப்பா பாடுந்து தொழுகிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அப்பா உங்க இடது கரம் என் தலையை தாங்குதே. அப்பா உங்க வலது கரம் அணைக்குதே, அணைக்குதே. அப்பா உங்க இடது கரம் என் தலையை தாங்குதே. அப்பா உங்க வலது கரம் அணைக்குதே, அணைக்குதே. கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்ந்து கொள்வேன். கால நேரத்தில ஏசப்பா பாதத்தில் தொழுகிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. வாசனை வீசுதே இன்பமான ராஜாவே, சாரோனி ரோஜாவே. மனதோனி பூங்கொத்து வாசனை வீசுதே இன்பமான ராஜாவே, சாரோனி ரோஜாவே. கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்ந்து கொள்வேன். கால நேரத்தில ஏசப்பா பாதத்தில் தொழுகிறேன். கால நேரத்தில ஏசப்பா மார்பில சாய்ந்து கொள்வேன். கால நேரத்தில ஏசப்பா பணிந்து தொழுகிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். அவருடைய மார்பில சாய்வதும் அவருடைய மடியில் உறங்குவதும் எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு பாக்கியம் இல்லையா?
யோவான் அவர் மார்பல சாய்ந்திருந்தார். தொடர்ந்து அந்த ஆண்டவரை துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். உன் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட யாவரும், பிடித்து கொண்ட யாவரும், எத்தனை போராட்டம், பிரச்சனை, எதிர்ப்பு, செத்து மடிகிற இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்து மலை போல வந்ததை பனி போல மாற்றி நம்மளை இன்னைக்கு உயிரோடு காத்திருக்கிறார், நடத்துகிறார். இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவரை பற்றி கொள்வதனால. அதைத்தாங்க வேதம் பல இடத்துல சொல்லுது. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் 20ஆம் அதிகாரத்தில் மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் கல்லறையில் இருட்டாக இருக்கும்போது இயேசுவை தேடி போகிறாங்க. அழுதுட்டு வரலாம், ஏதாவது பூமாலை போட்டு வரலான்னு. அந்த காலத்தில் அது இருந்துச்சான்னு தெரியலை, போயிருக்காங்க. ஆனால் இயேசு அந்த அம்மாவுக்கு தோண்டினார். அவன் நினச்சா யாரோ ஒரு தோட்டக்காரன் கல்லறை திறந்திருக்க, நீ எடுத்து கொண்டு போயிருந்தா சொல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இயேசு சொன்னாராம், என்ன சொன்னாராம்? நீ என்னை தொடாதே. அதை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகாக சொல்லும். என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் மேலிருந்து என் பிதாவினிடத்தில் செல்ல வேண்டும், என் தேவனிடத்தில் செல்ல. அவ்வளவு தொலைக்கு உறுதியாக அந்த மரியாள் இயேசுவை பற்றி கொண்டதுனால தான் இந்த உயிர்த்தெழுதலில் முதல் செய்தி, அந்த தரிசனமானது அந்த அம்மாவுக்கு. இன்றைக்கு மேலோட்டமாக ஏதோ பட்டும் படாமல் தொட்டும் தொடராமல் ஏதோ கடமைக்கு ஜெபம் பண்ணிட்டு பேர் கிறிஸ்தவங்களை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 26:3 வாசித்து பார்த்தால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களை உம்மையே நம்பியிருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோடு அவரை காத்துக்கொள்ள. உறுதியை பற்றி கொள்ளணுமா? என்ன எதிர்ப்போ, என்ன போராட்டம், என்ன தடைகள், என்ன பிரச்சனை வந்தாலும் அவரை விட்டு கொஞ்சம் கூட பின்வாங்கக்கூடாது. நம்முடைய ஆக்டிவிட்டீஸை மாற்றிக்கக்கூடாது, ஜெபத்தை நிறுத்தக்கூடாது, தரிசனத்தை இழந்து போகக்கூடாது. இதைத்தான் யோவானுக்கு ஆண்டவர் அடிக்கடி சொல்லி கொடுத்தார். நீங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 25 வாசிக்கும்போது, பத்ம தீவில் நாடு கடத்தப்பட்டு அந்த வயதான நிலையில் கைவிடப்பட்ட அந்த யோவானுக்கு ஆண்டவர் சொல்லி, நீ பெற்றுக்கொண்டதை நான் வருமளவும் பிடிச்சுக்க விட்டுறாத. என்ன உபத்திரம் பாடு வந்தாலும் சரி, 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆனாலும் ஜெயம் வரும்னு சொன்னவர் அந்த யோவானுக்கு சொன்னார், உனக்குள்ளதை வேறொருவன் அபகரிக்காதபடி பற்றி கொண்டிரு, பிடிச்சுக்க, பலவந்தம் பண்ணிக்கன்னு சொன்னார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தாங்க நமக்கு வேணும். நம்ம வேதத்தில் வாசித்து பார்த்தா நகோமியுடைய 2 மருமக்கள் மாதிரி இருந்தாங்க. கணவன் இழந்துட்டான், 2 மகனை இழந்துட்டான். அந்த 2 மருமக்கள் மாறையும் நகோமி பார்த்து கேட்குறேன், நீங்கள் போயிருங்க, நீ உங்களை வச்சு நான் சமாளிக்க முடியாது. ஒருத்தி போயிட்டா, ஆனால் ரூத்து போகலை. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி பற்றி பிடித்துக்கிட்டாங்க. அவள் பேர் வேதத்தில் உயர்த்தப்பட்டது. இன்றைக்கி பாடுகள், உபத்திரம், பிரச்சனை வரும்போது தான் அவரை உறுதியாக பற்றி கொள்ளணுமா, பிடிச்சுக்கணும். எனக்கு ஜெப ஆவியை ஊற்றணும். எதிர்ப்பு வருதா, இவைகளின் மத்தியில் நான் அதை சாதித்து காட்டுவேன் என்று ஜெபம் பண்ணி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கூட இருந்து கிரியைகளை நடப்பித்து உயர்த்துவார். அந்த இயேசுவை இன்றைக்கு பற்றி கொள்ளும்படி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களை பூரண சமாதானத்தோடு காக்கிற தேவன் ஆண்டவர், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த அமைதலையும் சமாதானத்தையும் தந்து
ஒரு வேதனையும் ஒரு போராட்டம் அவர்களை அலைகழிக்காதபடி ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து நடத்தும். இந்த நாள் இனிதாய் அமையட்டும். அவர்கள் வேலையில் கூட இரும், தொழிலில் கூட இரும், ஊழியத்தில் இரும், ஜெப வாழ்க்கையில் இரும். எல்லா குறைவுகளும் நிறைவாகி மனரம்யமாக பின்பற்ற முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.